ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைன்மாஸ்டரில் எப்படி இந்த ஸ்ட்ரிங்கர் ட்ரான்சிஷன் எப்படி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணக்கப்புறம் எடிட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா குட்டி ஆட் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட லோகோ பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அப்படின்னா வந்து ஸ்ட்ரிங்கர் ட்ரான்சிஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த லோகோ ஆட் பண்ணிக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சைட்லேருந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டு கலர் தொட்டுக்கோங்க. கலர் தொட்டு இந்த பென்சில் ஐக்கானாட்டம் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து லோகோவில் இருக்கிற கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அப்படியே வந்து ஷேடோ கலராக மாற்றிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஹரிசாண்டல் வெர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ரெண்டுமே 100ல் வச்சுக்கோங்க. அடுத்து அட்ஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளர் அப்புறம் ஒப்பாசிட்டி இருக்கும். அதில் ரெண்டுமே 100 ஃபுல்லாகவே வச்சுருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த க்ளோ லுக் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, எப்போ பார்த்தீங்கன்னா அந்த லோகோ டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கைன்மாஸ்டருக்குள்ளே போயிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டருக்குள்ள வந்தாச்சு. கைன்மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ கொடுத்துட்டு அதே ரேஷியோ தான் அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ வந்து தொடுவாங்க நண்பா. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாற்றிக்கோங்க. நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் தான் நான் வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லேயர்ஸ் தொட்டு திருப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் தொட்டு மீடியா தொட்டுக்கோங்க. மீடியா தொட்டு பார்த்தீங்கன்னா அதே கலர் தான், பிளாக் கலர். அதாவது வந்து என்னென்னா இப்போ உங்கள் லோகோ வந்து என்ன கலர் வந்து இருக்குதோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண லோகோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ அண்ட் பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லோ அண்ட் பிளாக் கலர் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ லேயர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு, அப்புறம் பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, அந்த மாதிரி பாதி பாதி இருக்கணும். பாதி எல்லோ பாதி பிளாக் அந்த மாதிரி. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து பாதி எல்லோ வந்து வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா பாதி எப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து சைடில் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜாயின் ஆகிற மாதிரி. ஓகே, பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கொடுத்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து கொஞ்சம் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அதே மாதிரி என்ன கலர் மாற்ற போகிறோம்னா அப்படியே பிளாக் கலர் மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு கலரை தொட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டராக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஹாஃபாக இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லோ அண்ட் பிளாக்கா. அதாவது வந்து இப்போ லோகோ வந்து க்ரீன் அண்ட் பிளாக்கில் இருக்குது அப்படின்னா அப்போ க்ரீனும் பிளாக்கும் லெஃப்ட் சைடு க்ரீனு இல்லைனா ரைட் சைடு க்ரீன் கூட போடலாம், எந்த சைடுனாலும் போடலாம். ஆனால் பாதி அந்த 2 கலர் இருக்குன்னா அது பாதி பாதி வைக்கணும், லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு அந்த மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் லேயர் எல்லோ கலர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னிமேஷன் கொடுத்துட்டு வைப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு ஃபோட்டோ இருக்குன்னா வைப்ரைட்டு, அதே மாதிரி ரைட் சைடு ஃபோட்டோ இருக்குதுன்னா வைப் லெஃப்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வைப்ரைட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 0.5 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கரெக்டாக ரெண்டுமே அட் அ டைமில் வந்து ரெண்டுமே ஜாயின் ஆகணும், அதுக்கு தான். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுவும் 0.5 செகண்ட் வச்சுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அட் அ டைமில் வரும் பாருங்கள். ஓகேங்களா, இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நடுவில் வர கேப்பில், அதாவது ரெண்டுமே ஜாயின் ஆகிற கேப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த லோகோ வந்து வரணும். அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அது கரெக்டாக சென்டராக வச்சுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக ஒரு ஃபோட்டோ வைக்கிற அளவுக்கு ஒரு கேப் இருக்கணும். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். நான் வந்து ஃபோட்டோ வைக்கிற அளவுக்கு உள்ள கேப் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்குள்ள வைங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேயர் தொட்டு மீடியா தொட்டுக்கோங்க. மீடியா தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட லோகோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லோகோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொஞ்சம் சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா சென்டராக வச்சாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னிமேஷன் கொடுத்துக்கோங்க. இன்னிமேஷன் கொடுத்துட்டு பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு 2 இல்லைனா 3 செகண்ட்ஸ் வர மாதிரி. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்குதான்னு அப்படின்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கரெக்டாக அந்த ரெண்டுமே ஜாயின் ஆகலையும் டக்குன்னு இது வந்துடணும், இந்த லோகோ வந்து டக்குன்னு வந்துடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஓவர்லே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கீ அனிமேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக சொல்லித்தரேன்.
ஓகே பார்த்தீங்கன்னா லேயர் தொட்டு மீடியா தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஓவர்லே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டில் எதுவும் கிடையாது. இப்போ அந்த ஓவர்லே தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நவுத்திட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங் இருக்கும், அதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்லே வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகோக்கு பின்னாடி வர வைக்கிறதுக்கு மேலே 3 டாட் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சென்ட் பேக்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து லோகோக்கு பின்னாடி வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து கீ அனிமேஷன் வந்து பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ அந்த லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஓவர்லேவோட டியூரேஷன் அளவுக்கு வச்சுக்கோங்க. அந்த லோகோவை கரெக்டாக வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கலாம். ஓகே இப்போ வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கா, அவ்வளோதான், முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 50 இல்லை 60% வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீ அனிமேஷன் பண்ணிடலாம். மொத்தம் 4 கீ அனிமேஷன் பண்ணுவோம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீ அனிமேஷன் சைடில் கீயாட் இருக்கும், ஸோ அதை கொடுத்துட்டு இங்கே ஒரு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஓவரில் வந்து முடிய போகிற டைமில் ஒன்று, அப்புறம் வந்து எண்டிங்கில் ஒன்று பார்த்தீங்களா, கரெக்டாக லைட்டாக இந்த பார்ட்டிகள் இருக்கணும். அப்புறம் வந்து இது ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4. ஓகே கரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 4 ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. அதாவது சின்னதாகி அப்புறம் அந்த ஓவர்லே வரும்போதில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி, அப்புறம் திருப்பி நார்மல் சைஸ்க்கே போகிற மாதிரி, அது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறப்ப பாருங்கள். ஓகே இப்போ வந்து இந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஓவர்லே வரும்போதில் சைஸ் வந்து பெருசாகிடணும், அப்புறம் அந்த ஓவர்லே போனதுக்கப்புறம் சைஸ் வந்து சின்னதாகிடணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கீ ஃப்ரேமுக்கு நடுவில் வந்து ரெண்டுமே ஒரே சைஸாக இருக்கணும், சின்னதாகக்கூடாது. ஓகே இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகோவை இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன் கொடுக்குறக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா லேயர் தொட்டு மீடியா தொட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட லோகோ வந்து இன்னொரு தடவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக எண்டிங்கில் வச்சுக்கலாம், அந்த ஃபோட்டோவோட எண்டிங்கில். அவ்வளோ வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன் கொடுக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு அந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க, இந்த இன்னொரு தடவை ஆட் பண்ண ஃபோட்டோவை. ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கம்மி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த லோகோ தொட்டுக்கலாம். தொட்டு பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன் கொடுத்துக்கலாம். ஓகே அவுட் அனிமேஷனில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் டவுன் இருக்கும், ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே இந்த இருக்குது. ஸோ ஸ்கேல் டவுன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்பீடாகவே வச்சுக்கோங்க, அப்போனா தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா வந்து டக்குன்னு போயிடும். ஓகே அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எண்டிங் ஆகுது பார்த்தீங்களா, அதே சைஸில் இந்த எல்லோ அண்ட் பிளாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படின்னா அது வந்து எண்டிங் ஆகிறது, இது வந்து லெஃப்ட் சைடும் போகலாம் ரைட் சைடும் போகலாம், அது வந்து இப்போது புரியும் போல உங்களுக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பிளாக் வந்து நான் அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு போகணும், அதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணோம், கரெக்டாக கொஞ்சம் தூரம். ஓகே கரெக்டாக இங்கே ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் தள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் எண்டிங்கில் அதே மாதிரி தான் எல்லோ கலர்லேயும். ஓகே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக்கோட லென்த்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா ஃபஸ்ட்டு பிளாக்கு தான் வந்து லெஃப்ட் சைடு போகணும், அதுக்கப்புறம் அதை மறைச்சிட்டு அப்படியே எல்லோ கலர் போகணும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக எண்டிங்கில் ஒரு ஃப்ரேமு ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கொண்டு போயிருங்க, அதாவது மறைஞ்சிடணும் அப்படியே லெஃப்ட் சைடு கரெக்டாக சென்டரில் அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. ஏன்னா வந்து கரெக்டாக சென்டரில் கொண்டு போனீங்கன்னா தான் ஆடாமல் போகும், இல்லைன்னா மேலே கீழே ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த பேக்ரவுண்டு. ஓகே பார்த்தீங்கன்னா டக்குன்னு போயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆமாம்
ஓகே, ஸ்லோ தான் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்த்திங்களா அந்த கீ ஃப்ரேம், அதை வந்து கொஞ்சம் மைனஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி கரெக்டாக கீ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இங்கே நார்மலாக வர மாதிரி, அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க இந்த கீ ஃப்ரேமுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோவில் பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணக்கூடாது. அது வந்து பாதி பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக்கு கரெக்டாக அந்த போய் அந்த எல்லோவை வந்து மறைக்கும் போதில் அது வந்து கட் ஆயிடணும். ஸோ வந்து புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா, சப்போஸ் புரியலன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இந்த ரிப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் அந்த கீ ஃப்ரேம் வந்து கொஞ்சம் தள்ளி அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சூப்பராக இருக்குது. இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ என்னென்னா, இப்போ அந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகும்போதில் கரெக்டாக இருங்க காமிக்கிறேன். கரெக்டாக அந்த முடிய போகிற நேரத்தில் பிளாக் வந்து அப்படியே எல்லோவையும் மறைச்சிட்டு போகிற மாதிரி, அது எல்லோ பார்த்தீங்கன்னா பாதியில் கட் ஆகிடுதா, அது வந்து தெரியக்கூடாது. அப்படியே அந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஹை குவாலிட்டியில் வச்சுக்கோங்க. பிட் ரேட்லாம் அதிகமாக வச்சுக்கோங்க. நான் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், குவாலிட்டியாக இருக்கும். ஸோ சேவ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ப்ரிவ்யூ பார்த்துருவாங்க. ஓகே, ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சொல்லுங்கள் நண்பா. ஏன்னா என்ன வீடியோ போடுறதுன்னு எனக்கே தெரில. ஸோ இப்போ லீவ் டைம்னால கொஞ்சம் 10 நாள் 20 நாள் வந்து ஒரு லீவ்னால ஒரு டக்குன்னு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டலாம். ஸோ அதனால் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுங்க. இல்லைனா அனிமி எடிட் டியூட்டோரியல் வீடியோ வந்து போடலாமா அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ உங்களோட கருத்தை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான். இது வந்து வீடியோ எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, முடிஞ்சளவுக்கு குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், எடிட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பா. பை.